ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 19/4/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 155. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அன்சோல்டு ஒன்று உழுதுது. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரியே 267ன்னு அன்சோல்டு வந்தது. ஆனால் அது அன்சோல்டு ஆகிப்போச்சு அந்த நம்பரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை பட்டன் அழுத்தினாங்க. அதில் தான் வந்து 155ன்னு வந்திருக்குது. சரிங்களா? அந்த நம்பர் மட்டும் நமக்கு வந்திருந்தால் இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி போச்சு. பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 2, 4, 5, 6ன்னு கொடுத்துருந்தேன். அந்த அன்சோல்டு மட்டும் நம்பர் கரெக்டாக இருந்திருந்ததுன்னா 6ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் நல்லா பாஸ் ஆகிருக்கும். 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் அருமையாக பாஸ் ஆகிருக்கும். 2ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் 6ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் அருமையாக பாஸ் ஆகிருக்கும். ஆனால் அன்சோல்டு வந்ததுனால நமக்கு வந்து 5ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? 5ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னாக்க முதல்ல அடித்த 267 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்க 3மே பாஸ் ஆகிருக்கும். ஏபிலையும் பாஸ் ஆகிருக்கும், பிசிலையும் பாஸ் ஆகிருக்கும், ஏசிலையும் பாஸ் ஆகிருக்கும். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் அப்படியே அன்சோல்டு ஆகி போச்சு. அந்த நம்பரு நமக்கு வந்த நம்பரு இன்றைக்கி அன்சோல்டு ஆகி போச்சு. அதனால் இன்றைக்கி வந்து வின்னிங் இல்லை ஏபிபிசி ஏசிலையும். ஓகேங்களா? திருடிட்டு பார்த்தீங்கன்னாக்க நான் கொடுத்துருந்த நம்பர் அப்படியே வந்துருந்தது 267ன்னு அப்படியே வந்துருந்தது. ஆனால் அதை வந்து அன்சோல்டு ஆகி போச்சு. அன்சோல்டு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை நம்பர் அழுத்தி 155ன்னு வந்துடுது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 425ன்னு கொடுத்துருந்தேன். அதில் சி போர்டு மட்டும் ஒரே ஒரு நம்பர் 5ஆம் நம்பர் ஆகி போச்சு. இன்றைக்கி அன்சோல்டு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி ஒரு சூப்பர் வின்னிங் கிடச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஜஸ்ட்டு மிஸ் ஆகி போச்சு. ஓகேங்களா? கேரளா லாட்ரி 20/4/2026 பாக்கியதாரா 50க்கு உண்டான கேசிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கேசிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கேசிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 0, 2, 3, 4. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங் ஒரே மாதிரி வந்தால் மட்டும் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? எனக்கு வந்து கெஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க. வாங்க இப்போ ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்க 90, 09, 96, 69, 06, 60, 31, 13, 14, 41, 34, 43, 22, 23, 32, 26, 62, 82, 28, 24, 42, 84, 48, 17, 71, 70, 07, 10, 01. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கேசிங்க. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சப்போஸ் கோடு போட்டதுலேயே வரலாம், இல்லை கோடு போடாதலேயே வரலாம். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. சப்போஸ் கோடு போட்டதில் வருதுன்னா கோடு போட்டதில் எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாதில் வருதுன்னா கோடு போடாதில் எடுத்துக்கலாம், இல்லை 2 கலந்து கூட எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். எப்படி போட்டிங்கன்னா அளவாக போட்டுங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ 3 டிஜிட் பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 0, 96, 314, 223, 226, 824, 170. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கேசிங்க. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாதலேயும் வரலாம். அதனால் எப்படி உங்களுக்கு கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போகிறாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? எனக்கு வந்து கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.